அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வாரம் நாம் ஒரு புதிய போதனையை தொடங்கினோம். என்ன போதனை அப்படின்னா, ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? ஏன் கேட்கக்கூடிய பதில் தரக்கூடிய ஜெபத்தை நம்மளால் செய்ய முடியறதில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். அதில் குறிப்பாக ஒரு சில காரணங்களை நான் சொன்னேன். விவிலியத்தின் அடிப்படையிலே தவறான மோட்டிவோடு நாம் ஜெபிக்கிறோம். பாவத்தை ஒப்புரவு செய்யாமல், பதாவோடு ஒப்புரவு செய்யாமல் வாழும் பொழுது நம்ம ஜெபம் கேட்கப்படுறதில்லை. பெருமை ஜெபத்தின் பதிலை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. சந்தேகம், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காத அவநம்பிக்கையோட ஜெபிப்பது, குடும்பத்துக்குள்ள அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ஃபேமிலி, கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், ஒருத்தர் அவமதிக்கிறது, இப்படி பயங்கரமான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள். இன்னொன்று காரணம் அன்ஃபர்கிவ்னஸ். ரெண்டாவது, எப்போ பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, உடம்பை ஏற்றி ஏற்றி ஃபாஸ்டிங்கே செய்யறதில்ல, உடலை ஒடுக்குவதில்லை. அப்போ சரியாக நாம் ஜெபிக்க முடியறதில்ல. 1 கொரிந்தியர் 9:27 வைத்து நான் சொன்னேன். ரெண்டாவது, நம்ம ஏதோ ஒரு நேர்மையாக ஜெபிக்கிறது இல்லை, ஆனால் அதுக்கு பதில் கிடைக்கலன்னா அதற்கு இன்னும் அது காலம் வரலை, உகந்த நேரத்தில் கடவுள் கொடுப்பாரு, பிசாசு தடை செஞ்சிருச்சுன்னு சொல்லி எதையோ சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு எனக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது தான் ஜெபத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்று தியானித்தோம். இறுதியாக 2 காரணங்களை சொன்னேன். மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது கடவுள் ஒரு ஆசீர்வாதம், ஒரு காரை கொடுக்குறாரு வச்சுங்களேன். அந்த காரை நான் சரியாக பயன்படுத்தலைன்னா எனக்கு எப்படி ட்ரெயின் கையில் கொடுப்பார் என்னை நம்பி? அப்போது என்னோடய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை தாறுமாறாக பயன்படுத்துவது, என்னோட ஒப்படைத்த பெண்களை தாறுமாறாக நடத்துறது, மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி மத்தேயு எழுதின நற்செய்தி 25 தாலந்து ஓமையில் இந்த 1 தாலந்து ஓமை குறித்து நான் சொன்னேன். அப்போ இன்னும் ஜெபிக்கும்பொழுது எப்போ பார்த்தாலும் ஐயா கொடுங்கய்யா கொடுங்கயான்னு சொல்லி பிச்சை கேட்குற அளவுக்கு, பெக் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். எங்கள் அப்பாட்ட கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது என்பதை தெரியாமலே நாம் ஒரு ஏழ்மையிலே, தாழ்மையிலே ஜெபிக்கிறோம், குற்றோணர்வோடு ஜெபிக்கிறோம், அதனால் பெறுவதில்லை என்று பல்வேறு காரணங்களை நாம் தியானித்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரேயர் இஸ் an official communication between the citizens and their king. ஒரே ஒரு அரசர் தான், ஒரே ஒரு எம்பரர் தான். அந்த அரசர், அந்த நாட்டு அந்த அரசரோட இந்த குடிமகன், ஒவ்வொருவரும் குடிமகளோ அவங்களோடு பேசக்கூடிய ஒரு உறவு, அதுதான் ஜெபம். ஜான் வெஸ்லி அப்படிங்கிற விவிலிய அறிஞர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படி சொல்கிறாரு, God does nothing but in answer to prayer அப்படிங்கிறாரு. ஜெபம் இல்லாமல் கடவுள் இந்த பூமியில் எதையுமே செய்யறதில்ல. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஜெபிக்காமல் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறிப்போனது 18ஆம் நூற்றாண்டிலே. அப்போது ஜெபம் என்பது ஒரு ஆப்ஷன் அல்ல, அது ஒரு மேண்டேட். நிச்சயமாய் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஏறெடுக்க வேண்டிய விஷயம். அந்த அரசன்ட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த குடிமகன் அரசன்ட்ட பேசித்தான் ஆகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுறதில்லை, கடவுள் இருக்கிறா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஜெபம் என்பது எதுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தாருன்னா, ஆர் எல்ஸ் காட் வுட் நாட் ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு ப்ரே லைக் திஸ் என்று சொல்லி ஒரு சாம்பிள் ப்ரேயர் சொல்லியிருக்க மாட்டார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தைங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். அப்போது ப்ரேயர் எதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, அந்த பிள்ளைங்க என்னோட பேசணும், நான் அவங்க குறைகளை தீர்க்கணும், அவங்க எங்களை போல மாறணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு தான் ப்ரேயரை சொல்லி கொடுத்தாரு. அப்போது ப்ரேயர் கேட்டுட்டு இதுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொடுக்குறேன், ஒரு 30 வருஷம் கழித்து கொடுக்குறேன் என்று சொல்லி காலம் தாழ்த்துவது, உங்களை கஷ்டப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அது கடவுளுக்கு விருப்பமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். God is not interested in wasting your time and efforts. கடவுள் பிரச்சனை இல்லைங்க, எனக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம் ஏற்படலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணணும். நம்ம ஜெபத்தை குறித்த தவறான எண்ணங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல திருப்புமுனைகள் வந்திருக்கும். பிரேக் த்ரூ என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். திருப்புமுனைகள்னா, உங்கள் இடுப்பு வலி 20 வருஷம் வலிச்சிருந்திருக்கும், சரியாக இருக்கும். அல்சர் 30 வருஷம் இருக்கு, சரியாக இருக்கு. அல்லது கடன் தொல்லை 30 வருஷமாக கடன் தொல்லை இருந்துச்சு, அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் பெரிய ஆளாக மாறிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸ் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் திருப்புமுனைகள், அற்புதங்கள், வளர்ச்சி, சிக்னிஃபிகண்ட் க்ரோத்.
குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்குது, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, திருமணம் நல்லா போச்சு, குழந்தை இல்லை, குழந்தை கிடச்சிது, இப்படி நான் 2 பேர் நண்பர்கள் பேசிட்டோம், இப்படி பல்வேறு அற்புதங்கள் திருப்புமுனைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் அல்லது இன்சிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் தப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, 6 வருஷம் தூங்கிட்டு 6வது வருஷம் ஐயோ இந்த குடும்பத்துக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த திடீர்னு ஏஞ்சி இவங்க மேலே இரக்கம் பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இரக்கத்தோட ஒரு குழந்தை கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் தப்பு பண்ணுறோம். இன்னைக்கு நிறைய பேர் 40 நாள் உபவாசம். ஏனென்றால் மோசே 40 நாள் இருந்தார், அவர் 40 நாள் இருந்தார், ஏன் 45 நாள் இருந்தால் தரமாட்டாரா? அப்போ 40 days நீங்கள் உபவாசம் இருக்கீங்க, 43வது நாள் தான் அந்த அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா 40 நாட்கள் கடவுள் தூங்கிட்டு இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. ஃபாஸ்டிங் இருக்க வேணாம்னு சொல்லலை. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாருங்க. அதனால தான் ஃபாஸ்டிங் தேவையில்லைன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு போகிறாங்க. நான் அப்படி சொல்லலை. ஃபாஸ்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதை விட என் உள்ள மாற்றம், கடவுளோடு நான் எப்படி நேர்மையோடு பேசுகிறேன்னா, உண்மையோடு வாழ்கிறேனாங்கிறது தானே முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 60 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், 65 நாள் வேலை செய்கிறாருன்னா அந்த 60 நாள் இந்த புள்ள பட்டினியை கிடக்கணும், கடந்தாதான் நான் உதவி செய்வேன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாரா ஆண்டவர்? அன்பான சகோதர சகோதரிகளே, the reason for many people are failed and frustrated and burn out in prayers not because of prayer has failed, it is because prayer has been misunderstood. ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்க முடியல. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களாம் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா ஜெபிக்கிறாங்க, அப்பா ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு என்னத்தை பலனை கண்டாங்க? நான் எதுக்கு போய் ஜெபிக்கணும்னு ஒரு வாலிப பிள்ளைங்கள ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க, உங்களுக்குள்ளே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க, வெறுப்பு இருக்க, ஒரு வேதனையாக இருக்கீங்களே, ஏதோ ஒரு ஜெபிக்கலைன்னா ஒரு ஆபத்து வந்துடும், விபத்து வந்துடும் சொல்லி ஒரு வழியோட வேதனையோட தான் ஜெபிக்கிறோம். ஒரு லிபரலாக சந்தோஷமாக எங்கள் அப்பாட்ட பேசுகிறேங்கிற ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோட பேச முடியலையே. ஏன் நம்மளோட ஜெபங்கள் ஃபெயில் ஆகுதுன்னா ஜெபம் பிரச்சனை அல்ல, ஜபத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற தாறுமாறான எண்ணங்கள் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிரேயர். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. நான் ஒரு ஜெபம் சொன்னா அங்கிருந்து வரும், நான் ஒரு ஜெபமாலை சொன்னா அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் ஒரு இறக்க ஜெபமாலை சொல்லிட்டேன்னா அங்கிருந்து ஆசீர்வாதம் வரும். இது என்னங்க வியாபாரமாங்க? டிரான்சாக்ஷன் அப்படிதான் நடக்கிறத தவிர டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது இல்லை. இது ஒரு காமர்ஸா இருக்கு, வியாபாரம். நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சா அவர் எனக்கு உதவி செய்வார். இதை தவிர நம்முடைய ஜெபங்கள் தாண்டி போறதில்லை. We always use the prayer as a commercial transaction. எனக்கு ஆசீர்வாதம் வரணும், என் பிள்ளைங்க படிக்கணும், நான் இந்த ஜெபம், இந்த திருப்பலியை நான் எழுதி வச்சேன்னா என்னுடைய ஆத்மா அங்கே போகிறோம், இந்த திருப்பலியை நான் எழுதி வச்சிட்டேன்னா எனக்கு பிள்ளைங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனாக மட்டும்தான் பயன்படுத்துகிறோமே தவிர டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பயன்படுத்தலை. என் ஆத்மா மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் பாவங்கள் ஒழியணும், என் குடும்பத்தில் நீதி நடக்கணும், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த உருமாற்றம் அடைய வேண்டும் என்கிற எண்ணமே ஜெபத்தில் இல்லை. பியூர்லி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ப்ரேயர். பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை, இது மட்டும்தான் டாப் ப்ரையாரிட்டி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் பிரச்சனை வருது. ரெண்டாவது பாருங்க, ப்ரேயர் பிகம்ஸ் விஷ் லிஸ்ட். ஆசைப்படுறேன், எனக்கு பைக் வேணும் ஆண்டவரே, பைக்கை வாங்கி கொடுங்க, எனக்கு கார் வேணும் ஆண்டவரே, காரை வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுற ஆண்டவரே, அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுங்க. ஆசை லிஸ்ட், அவ்வளோதான். மளிகை கடையில் போய் கொடுக்குற மாதிரி ஒரு லிஸ்ட்டை மட்டும் கொடுப்போம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அப்போ இந்த லிஸ்ட்டை கொடுக்குற நாம எனக்குள்ள இருக்கிற தீமைகள் என்ன இருக்கு, எனக்குள்ள எப்படி அகற்ற வேண்டும் புரியுது. அவிலா தெரசம்மா சொன்னாங்க சகோதரி கடந்த வாரம். நான் யாரிடம் ஜெபிக்கிறேன், நான் யாரு, நான் என்ன கேட்க போறேங்கிறத முன்னாடியே தயார்படுத்தி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஜெபி என்று அவிலா தெரசம்மா சொல்றாங்க. அப்போ சும்மா ஒரு விஷ் லிஸ்ட் எப்போ பார்த்தாலும் எழுதி கொடுத்து சப்கான்ட்ராக்ட் செய்து நம்ம பழகிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெபம் என்பது ஒரு மேஜிக் சாம் அல்லது நெக்ரோமேன்சி என்று சொல்லுவாங்க. நெக்ரோமேன்சி அப்படின்னா மாந்திரிகம் அல்லது ஒரு மந்திர வசீகரம். இந்த ஜெபத்தை சொன்னதுனால தான் இந்த இடத்த வாங்கினேன், எவ்வளோ முட்டி போட்டு கதறி ஜெபிச்சு இந்த இடத்த வாங்கினேன் தெரியுமா? இந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த அப்பா சொல்லுவார், நான் ஜெபிச்சதுனால தான் எனக்கு இந்த வேலை உயர்வு கிடைச்சது, நான் ஜெபிச்சதுனால தான் இது நடந்துச்சு.
ஏங்க ஜெபிச்சதுனால நடக்கும், யார் நடக்க மாட்டாங்கன்னா ஜெபம் கேட்டால் அதுக்கு தானே கடவுளே சொல்லி கொடுத்தாரு. இங்கே என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, கடவுள் எப்படி செஞ்சாருங்கிறத விடாம என் ஜெபம் தான், நான் பண்ணந்தான் மேஜிக் சாம் போல நம்ம ஜெபத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கள் அப்பாவோட நான் அன்புற வந்தேன், என் பாவத்தை நான் மன்னிச்சாரு, என் பாவத்தை அறிக்கை செஞ்சேன், எங்கள் அப்பாவோட ஒப்புரவு செஞ்சேன், அப்புறம் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு, எங்கள் அப்பாவோட நான் நல்லா பேசினேன், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்ம சொல்றது நான் ஜெபிச்சேன், அது கிடைச்சது. அன்பான சகோதர சகோதரிகள், மாறணும் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ப்ரேயர். கடன் இருக்கு, இந்த கடனை தீர்க்கறதுக்கு அந்த ப்ரேயரை அந்த பிரச்சனை தீர்வு செய்யக்கூடிய ஒரு டெக்னிக், அவ்வளோதான். கடவுளோட என்ன உறவு, நான் கடவுளை போல வாழ்றேனா, கடவுள் பண்புகள் எனக்குள் வளருகிறதா என்பதை குறிச்செல்லாம் கவலை இல்லை. இது ஒரு prayer is used as a problem solving technique, that's all. ஒரு ஸ்பேனர், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கத்தி, that's all, அவ்வளோதான். அந்த மாம்பழத்தை அறுக்கணும், ஒரு கத்தி தேவை, அவ்வளோதான், தூக்கி போடலாம். இதுதான் ப்ரேயர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஒரு இடுப்பு வலின்னு போவாங்க, ராத்திரி நைட் விஜிலுக்கு போவாங்க, அல்லது அதுக்கு போவாங்க, அந்த முட்டி வலி தீர்ந்திருக்கும், இந்த முட்டி வலி நின்று இருக்கும். ஸோ முட்டி வலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி அல்லது தெரப்பியூட்டிக் ஒரு எஃபெக்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு யுத்தியாக தான் ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். பிணி தீர்க்கும் ஒரு ஆற்றல், நோய் தீர்க்கும் ஒரு ஆற்றல், அவ்வளோதான் ப்ரேயர், தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே அதை யோசிக்கிறதே இல்லை பாருங்க. கடவுளோட நன்றி சொல்லணும், கடவுளோட மெய்யுணர்வை, உண்மையான உணர்வை உண்டாக்கணும், என் ஆத்மாவை தூய்மையாக்கணும், என் ஆவி அவரோட பேசணும். இதெல்லாம் பாருங்க, இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த அவ்வளோ தரசமாக சொன்னாங்க இல்லையா, நான் யாரிடம் ஜெபிக்க போகிறேன், எதை ஜெபிக்க போகிறேன், அப்போ அப்பேற்பட்ட தூய்மையான கடவுளோட முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, கடவுள்கிட்ட போவோம், ஆலயத்துக்கு போவோம், ஏசப்பாடு ஜெபிக்கிறதுக்கு பதிலாக எல்லா புனித அந்தோணியார், புனித சவேரியார், மதர் மேரி, எல்லா புனிதர்கள்ட்ட ஜெபிக்குமே தவிர ஏசப்பாட்டை ஜெபிக்க மாட்டோம். எந்த ஒரு புனிதரும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக. ரத்தம் சிந்திருக்கலாம், மாற்றேஸ் இருக்கலாம், வெட்டி கொண்டு இருக்கலாம், ரத்தம் சிந்திருக்கலாம், பட் அவங்களோட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவலை, அவங்களோட ரத்தம் நம்மை நரகத்தில் தப்பி வைக்கலை, அவங்களோட ரத்தம் நம்மை வாழ வைக்கலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் தான் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை மன்னித்தது, நம்மை உயர்த்துகிறது. அப்போ இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஜெபிங்க, 3 மினிட்ஸ் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 மினிட்ஸ் நான் போய் புனித அந்தோனியாரை ஜெபிச்சுட்டு போகிறேன் தவிர, புனித சவேரியாரை ஜெபிச்சுட்டு போகிறேன் தவிர, என் ரட்சகர், என்னை உருவாக்கினவர், எனக்காக ஜீவபலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவும் ஜெபிப்பது இல்லை. நிறைய இன்னைக்கு டிவோஷன் சொல்லி பல மக்களை தவறான பாதையில் நாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க வழியா ஜெபிக்கணும், இவங்க வழியா ஜெபிக்கணும், ஜெபிக்கலாம். புனிதர்கள், அற்புதமான புனிதர்கள், கத்தோலிக்க திருச்சபையில புனிதர்கள் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்கள போல நானும் வாழணும், சேலஞ்சிங் லைஃப், தூய்மையான வாழ்க்கை வாழணும். அந்தோனியரை போல நானும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும். அன்னை மரியாதை போல பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்படி அன்னை மரியாதை போல மாறணும். சவேரியார், திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் அவங்களை போல வாழணுங்கிறதுக்காக இவங்க ஹிஸ்டரியில் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. கடைசியில் இவங்களை பிடிச்சிக்கிட்டு கடவுளை நதவதியாக விட்டுறோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கொண்டுட்டு போய் ஒரு மூலையில் உட்கார வச்சிடறோம். நற்கருணை பேழைக்கு வெளியில் வந்துடவே கூடாது அவர். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுத்தாலும் அது பாவம் தான். we have to pray to God. பல புனிதர்கள் ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜெபம் என்பது ஒரு சமயத்தினுடைய உருவாக்கம் அல்ல. ஜெபம் என்பது இட் இஸ் ஆரிஜினேட்டட் பை காட், பை த எம்பரர், பை த கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல அந்த உலகத்துக்கு வந்தார். வெறும் என்னுடைய பாவங்களை மன்னிக்கல்ல, இந்த பரலோக ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜெபத்தை உருவாக்கினார், கடவுள் தான் உருவாக்கினார். எம்பரர் கிரியேட்டட் திஸ் பிரேயர். எந்த சமயமும் உருவாக்கல, எந்த மனுஷனும் உருவாக்கல, எந்த குருவும் உருவாக்கல, எந்த ஆயர்களும் உருவாக்கவில்லை. ஜெபத்தை உருவாக்கினது, ஜெபத்தை கற்றுக் கொடுக்க சொன்னது இயேசு கிறிஸ்து ராஜா. அந்த ராஜா தன்னிடம் பிள்ளைகள் பேச வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக், ஒரு கம்யூனிகேஷன் மீடியம், ஒரு அன்பான உறவு, நேர்மையான உறவு, என் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படணும் என்பதற்காக ஒரு வழிமுறை உருவாக்கினார் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தம திருத்துவம். நம்ம வாழ்க்கையில்
எந்த திருப்புமுனைகள் வந்தாலும், வளர்ச்சி வந்தாலும், செழுமை வந்தாலும், மேன்மை வந்தாலும் அது ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு மிரக்கல் நினைச்சிட்டு போவாதீங்க. இப்படி தான் பரலோக ராஜ்யம் பணி செய்கிறது. ஜெபம் என்பது ஒரு குடிமகன் அரசனோடு, அந்த ராஜாவோடு பேசக்கூடிய அஃபிஷியல் கம்யூனிகேஷன் என்று நான் உங்களிடம் சொன்னேன். அப்போ இன்றைக்கு அப்படி பேசுறதை விட்டுட்டு என்னோட ஜெபங்கள் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் போய் நான் சிஸ்டர் நான் 6 மாதம் நான் உபவாசம் இருந்தேன், எனக்கு இன்னும் குழந்தை உண்டாகலை. 6 மாதம் தான் இருந்தீங்களா? 6 வருஷம் இருங்க உபவாசம். ஸோ வி இன்டென்சிஃபை த ப்ரேயர் பட் வி டோன்ட் டீச் தம் ஹவு டு ப்ரே ரைட்லி. சரியாக எப்படி ஜெபிப்பதுங்கிறத கற்றுக் கொடுக்க மாட்டோம். இன்னும் நீங்கள் முட்டி போடுங்க, இன்னும் கதறுங்க, அழுலையா, கண்ணீர் விடலையா சிஸ்டர், நீங்கள் அழுது ஜெபிங்க சிஸ்டர் என்று சொல்லி கண்ணீரை, இமோஷன்ஸை உருவாக்குகிறோமே தவிர ஹானஸ்டாக ப்ரேயர் பண்ண சொல்லி தர்றதில்லை. முட்டி போடுறது நல்லது தான், கண்ணீர் விடுறது நல்லது தான். இதெல்லாம் இமோஷன்ஸ் பாருங்க. ஒரு ஃபிசிக்கல் ஒரு க்ளோரி பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கொடுக்கல. ஃபிசிக்கல் ஹானர் அவ்வளோதான். என்னுடைய பாடினால் சாஸ்திரம் விழுந்து நான் கடவுளை ஆராதிக்கிறேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஆனால் நான் ஹானஸ்டாக ஜெபிக்கிறேன்னா, என் உள்ளத்தில் நேர்மை இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, நான் கடவுள் விரும்புகிற அந்த எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கிறதா, என்னுடைய எண்ணங்களும் கடவுள் எண்ணங்களும் அலைன் ஆகுதா? அது இல்லையே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ we have encouraged our people to intensify the prayer without making them to understand what is prayer. ஜெபம்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கப்பா. உன் கடவுள் யாரு, நீ யாரு, நீ எப்படி கேட்க வேண்டியங்கிற அந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்காம இன்னும் கதறுப்பா, இன்னும் உபவாசிரு, தண்ணி கூட கொடுக்காத, மூச்சு எச்சு முழுங்காத, இப்படி சொல்லி கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை இன்னும் அதிகப்படுத்தி முட்டி போடு, முட்டி தேயிட்டோம், உடம்ப கிழிச்சிக்க என்று சொல்லி நம்ம இன்டென்சிஃபை பண்றோமே தவிர, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரேயரை இன்க்ரீஸ் பண்றோமே தவிர ஹானஸ்டாக ஜெபிக்க சொல்றது இல்லை. நான் ஒரு நல்ல மனுஷன், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் நல்ல மனுஷனா இருக்கலாம், ஆனால் கடவுளுக்காக ஊழியம் செய்யலாம், நான் கடவுளோட ஊழியம் செய்யலாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் உள்ளத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால், என் உள்ளத்தில் நேர்மை இல்லை என்று சொன்னால் நான் எப்படி ஜெபிக்கிறது கிடைக்கும்? கடவுள் எதையுமே காலம் தாழ்த்தது இல்லைங்க. கடவுள் உடனடிங்க, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க. அந்த சிஸ்டம் படி ஜெபிச்சா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் ஜெபம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை திருப்பி கேளுங்க. ஜெபத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். ஜெபத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள் மாறணும். தவறான எண்ணங்களை தூக்கி போடுங்க. கடவுள் தான் டாப் ப்ரையாரிட்டி, பாக்கி புனிதர்கள் அடுத்த லெவல் தாங்க. இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவினர், பிதா, இந்த 3 பேரும் இல்லட்னா நீ யாரிடம் ஜெபிச்சு எத்தனை ஆசீர்வாதங்கள் வாங்கினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. Do you give top priority for God? எந்த அளவுக்கு சொன்னா, ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியக்காரனே கடவுளுக்காக வாழ்ந்தாலும் கடவுளோட வாழ்றாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எல்லா பக்தியும் டிவோஷனையும் தேர் தூக்கி அதை தூக்கி இதை தூக்கி இப்படி நம்ம எல்லாம் கெடுத்துட்டு போகக்கூடாது. தேர் தூக்கணும், ஒற்றுமை காட்ட வேண்டும். எல்லாவற்றிலும் கடவுளை மையப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தி செய்கிற அத்தனை காரியங்களும் ஆஸ்வதிக்கப்படும். இறை வார்த்தையின்படி வாழ்ந்து விசுவாசத்தோடு ஒரு ஆள், எந்த ஆள் வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவு செய்து அவன் கேட்கிற அத்தனை மன்றாட்டும் கேட்கப்படும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் நிறைய செய்தியிலே நாம் கேட்டோம், prayer is a communication between the citizens and their emperor. அதாவது அந்த அரசர், அந்த அதிபருக்கெல்லாம் அதிபரும் அரசருக்கெல்லாம் அரசருமாய் இருக்கக்கூடிய அவரிடத்தில் அவருடைய குடிமக்கள் கொள்கிற அந்த ஒரு கம்யூனியன், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு உறவு என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே பிரேயர் என்பது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் அல்ல. நம்ம எதெல்லாம் ஜெபமாக நினச்சிட்டு இருக்கோம், அதை ஜெபத்தை ஒரு மந்திரமாக பயன்படுத்திக்கிறோம். நான் ஜெபிச்சேன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம என்ன போட்டு விட்டு பிறண்டு எழுந்தாலும் கொடுக்கிறவர் தானே கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஹீ கேனாட் டிலே. அவரால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும், அவரிடத்தில் தீமை எதுவுமே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு தான் அதெல்லாம் மிரக்கலை தவிர அவருக்கு எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவதில்லை என்று சொல்லி அது கேட்கும் பொழுதுதான் முதலாவதாக எனக்குள்ளா ஏற்பட வேண்டிய மாற்றங்களை குறித்து நான் கருத்துள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார்.
எதுவுமே அவரிடமிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது என்னை தவிர. ஆகவே அவர் எனக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் அது நிகழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியவே நடந்து கொண்டே இருக்கும். அதனால தான் கடவுள் சொல்றார், கடவுளுடைய அரசியம் அவருக்கு ஏற்புடன் தேடுங்கப்பா, மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எதுவுமே தடை பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அது நியமித்து வைத்திருக்கின்றார். அந்த நியமங்களின்படி அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். ஆனா அந்த நியமங்களுக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அது நம்ம இடத்துல வந்து சேர முடியல. ஆகவே நம்முடைய உபவாசங்களோ, நம்முடைய மனனம் செய்த ஜெபங்களோ, நாம் மற்ற புனிதர்களிடம் கேட்கிற பரிந்துரைகளோ அனைத்துமே அது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் அந்த கடவுள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கொணர வேண்டும். அதனால்தான் ஏசப்பா யாரு நம்ம தெரிந்து கொண்டாதான் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு அருள்வார்னு சொன்னாங்களே. ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நம்முடைய பாவங்களை நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை ரெஸ்டோர் பண்ணி அந்த ஒரிஜினல் க்ளோரிக்கு கொண்டு வர முடியும். ஆகவேதான் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய எம்பரர் அவர் எப்படிப்பட்டவர்? நம்பிக்கைக்குரியவர். He is faithful. அவர் மாறிக்கொண்டிருக்கிற நிழல் அல்ல, அவர் உண்மையுள்ளவர். அவரிடத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் மாற வேண்டியவர்கள் நாம தான். நமக்குள் உள்ளிருந்த ஒரு மாற்றம், அந்த கடவுளை போல மாறக்கூடிய ஒரு வாஞ்சை, அவரை போல பண்புகளை உள்ளிருந்து வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த ஜெபம் அமைய வேண்டும் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே. ஆகவே அது ஏதோ ஒரு மந்திரம் போல மனனம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஜெபம். அது கடவுளோடு கொள்ளக்கூடிய ஒரு உறவு. இந்த நாள் தொட்டு அப்படியாக அந்த ஜெபம் நம்மிடம் மாற வேண்டும். ஆகவே நாம் பாடுவோமா, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் ஒரு நாளும் பொய் கூறுவதே இல்லை. நாம கடவுளுக்கு உகந்தவர்களாய் மாற மாற ஆட்டோமேட்டிக்கா நியமங்களின்படி அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்துல வந்து சேரும். ஏனென்றால் நாம் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது எந்த ஆசீர்வாதமும் தடைப்படவே முடியாதுங்க. ஆகவே ஆசீர்வாதத்தை நீங்கள் நோக்கி ஓட தேவையில்லை. உங்கள் ஜெபங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி தான் இருக்க தேவையில்லை, மாறாக ஆசீர்வதிப்பவரை நோக்கினதாக, அவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற சத்தியத்தை அறிந்ததாக, அப்படியாக நானும் இருக்க வேண்டும். ஐ ஷுட் பி ஃபேத்ஃபுல் மை லார்ட் டு மை லார்ட் என்கிற அந்த ஒரு உறவின் அடிப்படையில் அந்த ஜெபம் இருக்கும் என்றால் அதுதாங்க உண்மையான உறவு, கடவுளோடு உள்ள உறவு. வாருங்கள், கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நம் கடவுளுடைய பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு கவலையே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டே போகலாம். அதுல கண்ணீர் தேவையில்லை, கவலை தேவையில்லை, ஃபியர் தேவையில்லை, ஆங்ஸைட்டி தேவையில்லை. ஒரு உற்சாகமான சந்தோஷமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். உணர்ந்து நாம் பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மை சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உன் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உன் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் விலக்கி வாழும் பொழுது நம்ம எலும்புகளுக்காக ஜெபிக்க தேவையில்லைங்க.
குழந்தைக்காக ஜெபிக்க தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். ஏனென்றால் அத்தனையும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் வழியா அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிற பொழுது அனைத்தும் வாய்க்கும். விட்டு விலகி உமக்கு அஞ்சினான் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினான் நடந்து கொண்டால் எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. அப்பா, உம்மை நம்பி வருகின்றோம் சுவாமி. எங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த ராஜ்யத்தை நீர் அமைத்திருக்கின்றீர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்க எங்களுக்கு நீர் சித்தமாய் இருக்கிறீர் சுவாமி. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இனி நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உமோடு கூட வாழ்வோம் சுவாமி. உமோடு கூட நடப்போம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதொரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி இணைப்பில் உள்ள அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.